உங்களுக்கு யாரு இன்சார்ஜ்? உங்களுக்கு யாரு இன்சார்ஜ்? எங்க அவர் வரலையா? அவர் வந்து பார்க்க மாட்டாரா? 25 நாள் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லலாம். சரி கொடுக்குறோமா. 3 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு வாங்குனீங்க? பணம் வாங்குனீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி நடக்கும்? வெறும் ஏரி மட்டும் தான் பாக்குறோம். எப்படி நீங்க வந்து காலையிலேயே வேலைக்கு வராங்கல்ல, வேற என்ன உங்க குறைகள் ஏதாவது இருக்குதா? இப்படி ஒண்ணு பேரிகார்டு போட்டு வந்தா அந்த வேகமா வர்ற வண்டி வந்து ஸ்லோவாகி வரும். பாட்டி புன்னகையோட இருக்குது பாட்டி. எத்தனை நாள் வேலை செய்யல? எத்தனை நாள் வேலை போன தடவை லாஸ்ட் டைம் எவ்வளவு வாங்குனீங்க? நீ இதுக்கு முன்னாடியே வேலை செய்யல. இதுக்கு யாரு இன்சார்ஜ்? யாரு இன்சார்ஜ்? எவ்வளவு பேர் வேலை? எப்படி நீங்க வந்து காலையிலேயே வேலைக்கு வராங்கல்ல, அது எப்படி நீங்க டோட்டல் பண்ணாம? சார் இப்போதான் அந்த கேஒய்சி இருக்கணும்ல, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கண்ணு அப்டேட் ஆகல சார். அது அதனால லேட்டா அவர் திரும்ப எடிட் பண்ணி அவங்களோட சார் வந்துட்டு திரும்ப அனுப்போம் வந்து திரும்ப எடுத்து டோட்டல் பண்ணல. இதுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் கொடுக்குறீங்க? அதான் அவங்க ஆப்கொண்டு பொறுத்து வரும் சார். ஆனால் டோட்டலாக நாங்கள் எல்லாருமே வச்சு ஒரு 25 பேர். எவ்வளவு நாளா நீங்க இருக்கிறீங்க? எவ்வளவு நாளா நீங்க இருக்கிறீங்கம்மா? இப்போ 14 வந்து லாஸ்ட் டைம் எவ்வளவு பேர் இருந்தாங்க? நேற்றுக்கே 150 பேர், 200 பேர் டோட்டலு, 50 பேர் ஆப்சன்ட். 150 பேர் 50 பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க. ஆமாம் சார். முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி நடக்கும்? அப்படிதான் சார் இந்த காலை பொறுத்தளவுக்கு அப்படிதான் நடக்கும். வராதவங்களுக்கு எதுவும் மாதிரி கிடையாது. இன்னும் அது அப்டேட் ஆகலையா? இப்பதான் சார் எல்லாருமே அப்டேட் கொடுத்தோம். சரி, இதுக்கப்புறம் தான் டோட்டல் எவ்வளவு பேருக்கு நிறைய பேருக்கு கேஒய்சியா வர மாட்டேங்குது சார். அது ஏன் தெரியல. அது கம்மி. இங்க நகராட்சியில போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு வர சொல்றாங்க திரும்ப. புதுசா இப்பதானே வந்து எப்படி கேட்கறாங்க, புதுசா வரதெல்லாம் வர மாட்டேங்குது. அதனால திரும்ப போயிட்டு நகராட்சியில பண்ணி அப்டேட் பண்ணிட்டு வந்து இங்க கேஒய்சி எடுத்தா ஓகே வரும். வெறும் ஏரி மட்டும் தான் பாக்குறோமா? ஏரி வேலை மட்டும் தான் பாக்குறோமா? வேற பாக்குறோம்? ஏரி தான். ஏரி வாய்க்கால் அந்த போது இப்பதான் எஸ்டிமேட் கொடுத்துருக்குறாங்க. பள்ளம் எடுத்த மாதிரி தனி தேங்கி வர மாதிரி பள்ளம் எடுக்கணும் சார் வந்துருக்கு. இதுக்கப்புறம் வாய்க்கால் வேலை தான் பண்ணி இவங்களால என்ன வேலை செய்யணும்? அவங்க அதுவும் பக்கத்துல பள்ளம் இருக்காங்க, மண்ணுக்கு அள்ளி கொடுத்து ஏதாவது பண்ணுவாங்க. ஏன் உங்க வீட்டுல வேற யாருக்காவது அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதால இவங்கதான் இவங்க வர வேணாம்னு சொல்லவும் நம்மளால சொல்ல முடியல. வர வேணாம்னு யாரையும் சொல்லாதீங்க. அதான் சார். அப்ப அதனாலதான் சார் இவங்களுக்கு கண்ட்ரைன் ஓடுறதே ரொம்ப ரேரா இருக்கு. லேட் ஆகி எடுத்து சரி. 3 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு வாங்குனீங்க? பணம் வாங்குனீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குனீங்க? கூலி எவ்வளவு வாங்குறது? எவ்வளவு வாங்குனீங்க? நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 250 ரூபாய். 250. 250. அது காது கேட்காது சார். அது காது கேட்காது. 150 ரூபாய் போட்டு அதுதான் முன்ன உட்கார போறாச்சு.
இப்போ இது இப்போ ஒன்றாம் தேதி வந்து இது பண்ணலாம் எதுவுமே போடல சார். அதுக்கு முன்னாடி போட்டு கொண்டாண்டா ஒரு 3 days கம்ப்ளைண்டா வந்து காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஏன்டா ஏன் தள்ளி சொல்லு அதுனா என்ன பண்றது சொல்லு சார். சரி சரி பெரிய பாட்டு தான் பக்கத்துல வராங்க. அவரே சொல்றாரு எல்லாம் 125 நாள் கொடுக்குறாங்க தெரியுமா? சொல்லலாம் 125 நாள் கொடுக்குறாங்க தெரியுமா? பேருங்க என் பேரா சுந்தரம். சுந்தரமா? எத்தனை பிள்ளைங்க? என்ன செய்யறாரு? அமைதியா இருங்க சத்தம் தெளிவா சொல்ல மாட்டீங்க. கேட்ட டான்டான்னு சொல்லணும்ல. இன்னைக்கு இத்தனை பேர் வந்துக்கிறாங்க, இத்தனை பேர் சொல்லலையா? உங்களுக்கு யாரு இன்சார்ஜ்? உங்களுக்கு யாரு இன்சார்ஜ்மா? எங்க அவர் வரலையா? அவர் வந்து பார்க்க மாட்டாரா? லீவா? வேற என்ன உங்க குறைகள் ஏதாவது இருக்குதா? இவங்க இருக்கிறனால எதுவும் பேச மாட்டீங்களா? அப்படியா? குறைய இல்லையா? பாட்டி புன்னகையோட இருக்குது பாட்டி. போகணுமா? பயமா இருக்குது. சர்வீஸ் இல்ல பேரிகார்டு போட்டு விடலாம்ல. பேரிகார்டு போட்டு விடலாம். வடிவேல் நீங்க பேரிகார்டு போட்டு விட சொல்லு. இந்த கிராஸ் பண்றாங்கல்ல, இப்படி ஒண்ணு பேரிகார்டு போட்டு வந்தா அந்த வேகமா வர்ற வண்டி வந்து ஸ்லோவாகி வரும். அதனால அதுக்கு என்ன வழின்றத பாரு. அண்ணா அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து ரோட் சர்வீஸ் ரோட் வேணும். கேமரா லீவ் டைம்ல வந்து அங்க இருட்டலா இருக்கு. பசங்க எல்லாம் வெளி பசங்க எல்லாம் வந்தா எங்களால கண்டு முடியாது. பக்கத்துல வீடு எல்லாம் இருக்கு. கேமரா போட்டு சொல்றோம். குழந்தைங்க எல்லாம் இப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. சர்வீஸ் ரோடு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த கேமராவும் பேரிகார்டும் போட்டுட்டாங்க. ராஜலட்சுமி 5 நாளா வரல. அம்மா பேரு ராஜன். பாத்துங்க.
பார்த்தோமா வரேன். பார்த்தா பாட்டிமா உள்ள வா வாங்கிக்கமா வாங்கிக்க இதான் வாங்கிக்க வாங்கி